வணக்கம் geeks. இது வெறும் news இல்லை எங்க heartbeats. For new gadgets, new facts and technology streets. Light up your day, come on join us. Drop your comment today. வணக்கம் geeks. வணக்கம் geeks. Welcome to Tech Voice Summer by Phone Arena தமிழ். இன்னைக்கும் நம்ம பரணி வரல. ஏன் அப்படின்னா நாளையிலேருந்து வந்துடுவார். இப்போதான் கிரானா ஹில்ஸ் அது வழியாக வந்துக்கிட்டு இருந்ததுனால நியூக்ளியர் ரேடியேஷன் பட்டு லைட்டாக அவருக்கு கொஞ்சம் தும்பலும் ஃபீவர் கோல்டு வந்திருக்கு. வேறு ஒன்றும் இல்லை. அதனால் சியாச்சின் வழியாக போயிட்டு அங்கே கோல்டில் ஒரு 4-5 தவத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே சென்னைக்கு வர மாதிரி பிளானு. எனக்கு தெரிஞ்சு கமெண்ட்டும் போட்டிருப்பார் அவர் சியாச்சினில் இருக்கேன் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி நைட் அவர் ரீச் ஆகிறாரு ஸ்பெஷல் ஹெலிகாப்டரில். ஓடிஏல லேண்ட் ஆகுது. அங்கேருந்து நாளைக்கு வருவார் அப்படின்னு நம்ம நம்புவோம். சரி, ஃபஸ்ட்டு நியூஸ் சொல்லுங்கள் வட்சன். S25 Edge சாம்சங் கிட்டே வருதா? 5.8 mm டைட்டேனியம் பாடியோட. இப்போ இது பில்டு கேட்டில் சிக்குமா சிக்காதா? அதுவும் தெரியல. நல்லா தான் இருக்குது இந்த பில்டு குவாலிட்டி. இந்த அன்பாக்சிங் போட்டவனுங்க இதில் போட்டவங்க இது என்னன்னா எனக்கு பெருசாக ஒன்றும் தரல. S25 மாதிரி இருக்குது. பெருசு என்ன தின்னா இருக்கு மாட்டேங்குது. ப்ளஸ்ல இருக்கிற டிஸ்பிளே அப்படியே கொடுத்துட்டானுங்க. ஓகே சரி. இதுவும் 5.8 இருக்குமா? அது 5.8 இதோட தின்னா இருக்குமா? ஆமாம், 5.8னா ரொம்ப தின்னு. அப்போ இமேஜில் பார்க்க அப்படி தெரியலையே. பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்கு, ஆனால் தின்னு. பார்ப்போம், பார்த்தா அப்படிதான் தெரியும். ரெண்டரில் அப்படி தான் இருக்கு. ஆனால் 5.8 mm தின்னு. இந்த இது போட்டிருக்காங்க பாரு, எப்படி எல்லாம் ஸ்லிம்மாக எல்லாமே ஸ்லிம்மாக இருக்குது. டிஸ்பிளே ப்ளஸில் இருக்கிற டிஸ்பிளே அப்படியே போட்டாங்க. குவாட் HD ப்ளஸ் டிஸ்பிளே. அப்புறம் 8 லிட் போட்டாங்க. வேப்பர் சம்மர் கூலிங்லாம் இருக்குன்றாங்க. ஆனால் எந்த அளவுக்கு கூலிங் மெக்கானிசம் இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தெரில. IP68 ரேட்டிங்ஸ் இருக்குது. அப்புறம் 200 MP ப்ரோவில் அல்ட்ராவில் இருக்கிற 200 MP மெயின் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மல் S25 கம்பேர் பண்ணும்போது 40% இம்ப்ரூவ்டு பிரைட்னஸ், லோ லைட்டில் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு போட்டுருக்காங்க. அது தவிர 12 MP ஆட்டோ ஃபோக்கஸ் இது இருக்குது. அதனால் மேக்ரோவும் இதுலேருந்து எடுக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. மற்றபடி பேட்ரி 3900 mAh தான். 2 கேமரா தானே அதில்? ஆமாம், இது கிடையாது, டெலிமோட கிடையாது. அப்புறம் இங்கே என்ன 3 கேமரா இருக்குது? அது எக்ஸ்ட்ரா ஏதோ இதுவாக இருக்கும். இது S25 எட்ஜா இல்லை வேற என்னது? ஏன்னா இங்கே இருக்கிறது வேற ஆறு மாதிரி இருக்கு. இதுதான் S25 எட்ஜ். இதுதானா அது? ஓ, அதான் நான் பார்த்து இன்னும் தடியா இருக்கே. இது எப்படி 5.8 mm நினச்சிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதில் 2 கேமரா தான் இருக்குது. ஸோ Android 15 One UI 7 அதுதான் ரன் ஆகுது. ஸோ அதே மாதிரி 7 OS அப்டேட்ஸு, இது 7 years செக்யூரிட்டி அப்டேட்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். 12GB RAM 256GB 512GB மாடல் இருக்கு. ஓகே ஓகே. வெயிட் 163 grams தானா? சூப்பராக இருக்குமே. அப்போ இருக்கிறது தெரியாத 163யா? இப்போ இந்த பேட்டரி மட்டும்தான் ஒரே இது. குவாட் HD டிஸ்பிளே வேற. யாரும் குவாட் HD ஆஃப் பண்ணாமல் ஃபுல் HD யூஸ்வலாக ஃபுல் HD போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். குவாட் HDக்கு ஸ்விட்ச் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் டிஃபால்ட்டாக. ஆமாம் இல்லை, அப்புறம் எதுக்கு அது வாங்கிக்கிட்டு 3900 mAh பேட்டரியில் 80 லிட் வச்சு எப்படி தாங்கும்? அப்போனா எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு ஃபுல் ஹெச்டியே கொடுத்து போயிடலாம். ஸோ 93 அதான் இப்போ கார்பன் சிலிக்காலாம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் சாம்சங் காலம் ஆகும், வெயிட் பண்ண. 163 தானே? அப்பா, இதுவே எனக்கு வெயிட்டாக தரல, தக்கையாக இருக்கு. 163னா எப்படி வச்சுட்டு இருக்கோம்? பெண்டுகேட்டில் உறுதி மாற்றுறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ யூஎஸ் ப்ரைஸ் 93,000 அப்படின்னு போட்டிருக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸு. சரி, இந்தியா ப்ரைஸு வந்துருச்சு. சரி, ஜஸ்ட் 110,000 தான். இதை ஸ்லிம் போட்டிருக்கு. ஓ, நல்லா இருக்கே. இவ்வளோ தான் இருக்கும் ஸ்லிம்மு. ஓ, லான்ச் ஆயிடுச்சா? எது இந்தியாவில் ப்ரீஆர்டர் போயிடுச்சு ஆல்ரெடி. 1,10,000 இது ஸ்டார்டிங் ப்ரைஸு. இன்னொன்று எது 128GBக்கா? 128 கிடையாது. 128 கிடையாது. 25ல 128 கிடையாது. 512GB 1,22,000. ஆனால் ப்ரீ ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு டேரெக்டாக 512GB வச்சுக்கோங்க
1,10,000 வந்து 512 GB கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனா இப்போ ஹீட்டிங் இஷ்யூ அதெல்லாம் வருமா என்ன தெரியல, இவங்க எப்படி மேனேஜ் பண்றாங்க அப்படின்னு தெரியல. வியாபார சாம்பர் கூலிங்லாம் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ 3900 mAh பேட்டரியில இவ்வளோ ஸ்லிம்மான பாடியில இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு வந்து நம்ம பொறுத்தது தான். ப்ளஸ் இருக்குல்ல, அதே இதை கொஞ்சம் ஸ்லிம் ஆக்கிட்டு ஒரு கேமரா தூக்கிட்டு பேட்டரி கம்மி பண்ணிட்டு அப்போல்லாம் வீடியோ எடுத்தால் என்ன வருது பொறுத்தது தான் பார்க்கணும். ரிவ்யூஸ் வரும். இது வந்து மே இன்னிலேருந்து சேல் இது ப்ரீ ஆர்டர்னு போட்டிருக்கு. ஆனால் ரோல் அவுட் வந்து May 30th இந்த மாதம் கடைசியிலேருந்து தான் போட்டிருக்கு. ஓகே ஓகே, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்ட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னா, தனலக்ஷ்மி மேக்புக் ஏர் M4 சிப் ஃபார் காலேஜ் CSE வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். காசு இருந்தது அப்படின்னா தாராளமாக வாங்குங்க, நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு தெரியல. CSE தானே, CSE அவன் என்ன கோடிங் இருக்குமா? தாராளமாக வாங்கலாங்க, நல்லா தாங்க இருக்கும். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறமா நார்மலாக மல்டிமீடியா யூஸ் பண்ணுவேன், கோடிங் பண்ணுவேன், ஆஃபீஸ் யூசர்ஸு, ப்ரொடக்டிவிட்டிக்கு, இது எல்லாத்துக்குமே கேமிங்க்கு மட்டும்தான் வந்து வேலைக்கு ஆகாது. அந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. எப்படி கேம்ஸ் இருக்குது, கேம்லாம் ஆடலாம் சில கேம்ஸ்லாம். ஆனால் வந்து உங்களுக்கு விண்டோஸ் மாதிரி கேம்ஸ் அவ்வளோ கேம்ஸ்லாம் சப்போர்ட் இருக்காது இந்த இதுக்கு ஆமுக்கு. ஸோ மற்றபடி நார்மல் யூஸுக்கு இதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே வந்து வாங்கலாம். டிஸ்பிளே நல்லாயிருக்கும், ஸ்லிம்மாகவும் இருக்கும், வெயிட் கம்மியாக இருக்கும், அப்புறம் பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும். சூப்பர். ஸோ பழைய இதை கம்பேர் பண்ணும்போது M4ல் எவ்வளவோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ முன்னாடி இந்த ப்ரோ வெர்ஷனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இப்போ M4லேயே வந்து கிடைக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ தாராளமாக வாங்கலாம். அடுத்தது Razer 60 Ultra இந்தியாவில் அதே 1 லட்சம் ரூபாய்க்கு லான்ச் ஆகிருக்கு. போடு. ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸே பண்ணல. எங்கள் Razer 50 Ultra மாதிரியே தான் வந்து ப்ரைஸ் வந்து இருக்குது. இந்த வாட்டி இதுக்கு முன்னாடி வந்து இன்ட்ரோடக்டரி ஆஃபர் அதெல்லாம் போட்டிருந்தாங்கல்ல, இப்போ வந்து இன்ட்ரோடக்டரி ஆஃபர்லாம் வந்து கிடையாது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக 1 லேக் பேங்க் ஆஃபர் மட்டும் 10,000. இதுக்கு முன்னாடி வந்து 5,000 ரூபா இன்ட்ரோடக்டரி ஆஃபர், 5,000 ரூபா பேங்க் ஆஃபர் போட்டிருந்தாங்க. இப்போ வந்து டேரெக்டாக வந்து 10,000 ரூபா பேங்க் ஆஃபரே வந்து கொடுத்துட்றாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ 16 வைடல் ஒரே மாடல் தான் வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸுக்கு வந்து 3 கலர் இருக்குது இந்தியாவுக்கு. அந்த அல்கண்டாரா அந்த மவுண்டன் ட்ரையல் வந்து அந்த வுட்டு ஃபினிஷு, வீகன் லெதர் வந்து ரெட் கலர். ஆனால் இந்த பிரிஞ்செல்லாம் வந்துடாது இந்த மவுண்டன் இது வுட்டு ஃபினிஷ் எல்லாம் தெரில, பில்டு குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு தெரில. ஆனால் இது நல்லா தான் இருந்துச்சு, அந்த அளவுக்கு நியோலாம் இதுவாகல இப்போதைக்கு ஆகலை. ஆனால் யூஸ் பண்ண மேபி ஆகலாம், நல்லா தான் இருக்கும். இந்த அல்கண்டாரா தான் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இது வந்து மைக்ரோசாஃப்ட் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது அந்த ஃபினிஷ். இது இந்த க்ரீன் கலரா அந்த இதுவே வந்து ஒரு மாதிரி இது மாதிரியே இருக்கும், சாஃப்ட் வெல்வெட் டைப் அந்த மாதிரி ஃபினிஷ் இருக்கும். புரியுது. ஸோ இவங்க தான் ஒரே கம்பெனி 8 Elite கொடுக்குறது தான் பார்த்தீங்களா. நாங்கள் தான் ஃபிளிப்பில் 8 Elite வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். இதுவும் வாங்க போகிறது கிடையாது. இதுவும் கூலிங் மெக்கானிசம் எப்படி இருக்கும்னு தெரியல. அதுதான் இதெல்லாம் எப்படி என்ன பண்ணுறாங்க, என்ன ஐடியாவில் பண்ணுறாங்கன்னு. ஸோ இந்த வாட்டி பிரைட்னஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானுங்க. 2 ஸ்க்ரீன்லையுமே வந்து பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க. 4000 nits பீக் பிரைட்னஸ், இந்த வெளில வந்து 3000 nits பீக் பிரைட்னஸ். அப்டேட்ஸ் வந்து 3+4 தான் போட்டிருக்கு. ஸோ மற்ற ஃப்ளாக்ஷிப் மாதிரி கொடுக்கலாம், அவங்க லோ சீப்பர் மாடல்ஸ்லாம் நிறைய அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் இது வந்து 3+4 தான் கொடுக்குறாங்க அப்படின்னு போட்டு. ஸோ இந்த வாட்டி அதான் முன்னாடி சொன்ன மாதிரி இதை தூக்கிட்டு டெலிஃபோட்டோ தூக்கிட்டு அல்ட்ரா வைடு போயிட்டாங்க. ஸோ 50 MB மெயின் ப்ளஸ் 50 MB அல்ட்ரா வைட், 50 MB ஃப்ரண்ட். அதனால தான் வந்து 50 MB 50 MB 50 MB சூப்பர் எல்லாம் 50 MB அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது இன்னிலேருந்து ப்ரீ ஆர்டரில் இருக்குது. May 21 வந்து இன்னிலும் ப்ரீ ஆர்டரா இல்லையா? இல்லை, ப்ரீ ஆர்டர்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி தான் ப்ரீ ஆர்டர் போட்டுருந்துச்சுல்ல. ஆமாம், போன வருஷம் தான் ப்ரீ ஆர்டர்னு போட்டுருந்துச்சு. இந்த வந்து ப்ரீ ஆர்டர்லாம் கிடையாது, டேரெக்டாக சேல் தான். இந்த வாட்டி ரிலையன்ஸ் டிஜிட்டலோட போன வாட்டி ரிலையன்ஸ் டிஜிட்டல் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாட்டி அமேசானு ரிலையன்ஸ் டிஜிட்டல் மற்ற ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சூப்பர். ஸோ லான்ச் தவிர ஏதோ ரிலையன்ஸ் ஜியோ சிம்முக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ரீசார்ஜ் பண்ண அப்படின்னு வழக்கம் போல் அதே ஆஃபர் கொடுத்துருங்க. நோ காஸ்ட் இஎம்ஐயும் போட்டுருக்காங்க. இந்த வாட்டி அதிகமாக இருக்குது. 12 months நோ காஸ்ட் இஎம்ஐ 7500. போன வாட்டி 5000 ரூபாய் அதுதான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் நோ காஸ்ட் இஎம்ஐ. முன்னாடி கம்மியாக இருந்துச்சு. போன வாட்டி இதை அதிகமாக எடுத்துருந்தாங்க போட்டிருக்கு மந்த்ஸ் அந்த மாதிரி ஏதோ இருந்துச்சு இருக்கலாம். சரி, அடுத்த கமெண்ட் ஜெயந்த். Bro, can the battery of the Skullcandy Indie Evo buds and case be replaced locally? If yes, where can you get it done?
இல்லையா அஃபிஷியல் பண்ண மாட்டாங்க, எங்கேயுமே பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. கேஸ் எங்கே கிடைக்கும்? அவள் தான் ப்ரோ தூக்கி போட வேண்டியதுதான், வாய்ப்பே இல்லை வேற. பேட்ரினா கூட எங்கேயாவது அங்கே இங்கே நம்ம பார்க்கலாம், ஆனால் கேஸ் எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. இல்லை பேட்டரி கூட எல்லா இதுக்கும் பேட்டரி கிடைக்குமா? இந்த மாதிரி OnePlus அப்படின்னா சிவாக்கு தெரியும். இதுக்கு லோக்கல்ல எங்கேயாவது OnePlus பாப்புலர் பிராண்ட்ஸ்னா வந்து பண்ணுவாங்க. ஸ்கல் கேண்டில் எத்தனை பேர் வச்சிருப்பாங்க, எத்தனை பேர் இந்த அளவுக்கு கிடைக்காது. எப்படி பேட்டரி சோர்ஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ லோக்கல்ல எங்கேயாவது இது பண்ணி பாருங்க. லோக்கல்ல இல்லைன்னா வந்து வேற இது இல்லவே இல்லை. அஃபிஷியல் யாருமே வந்து பேட்டரி வேலை கை வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சிவா சொன்னார். ஓகே ஓகே. அடுத்தது சோனி எக்ஸ்பீரியன் மார்க் 6 லான்ச் ஆயிடுச்சுங்க ஒரு வழியா. இந்தியாவுக்கு கிடையாதுங்க, கிடையாது. வேற எங்க? யூரோப் அண்ட் யூகே தான். ஸோ இந்த வாட்டி என்ன சேஞ்ச் அப்படின்னா டிஸ்பிளே அதே தாங்க இருக்கு, ஆனால் 20% பிரைட்டர் பீக் பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களாம். அப்புறம் ஆம்பியன்ட் லைட் சென்சார் வந்து ஆட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ உங்களுக்கு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பின்னாடியும் ஆம்பியன்ட் லைட் சென்சார், முன்னாடி ஒரு ஆம்பியன்ட் லைட்டு, பின்னாடி ஒரு ஆம்பியன்ட் லைட் சென்சார். அதனால் கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே குவாலிட்டி வந்து டிஃபர் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. 80 லிட்டருக்கு 400 அப்டேட்ஸ் இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க. போன வாட்டி 300 அப்டேட்ஸ் தான் இருந்துச்சான், இந்த வாட்டி 400 வாய்ஸ் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு. சூப்பர். IP65 IP68 இந்த விஷயங்கள்லாம் வந்து ஆல்ரெடி இருந்தது இருக்கு. பேட்டரி லைஃப் எந்த சேஞ்சுமே இல்லை, அதே 5000 mAh பேட்டரி 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இருக்கு. அப்புறம் 4 வருஷம் பேட்டரி ஹெல்த் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. வேப்பர் சேம்பர் சைஸையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது புதுசாக என்ன வந்திருக்கு அப்படின்னா அல்ட்ரா வைடை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இந்த வாட்டி மெயின் கேமரா வந்து 48, அல்ட்ரா வைடு 48. ஸோ இது முன்னாடி 12 MP இருந்துச்சு, இந்த வாட்டி 48 MP அல்ட்ரா வைட் இருக்கு. டெலிஃபோட்டோ எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, அதே 12 MP பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ தான். நிறைய பேர் கேமரா சாம்பிள்ஸ் அதெல்லாம் போடுறாங்க, இந்த ரிவ்யூவர்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்கல்ல, அவங்க ஜூம் ஆப்ஷனே காட்ட மாட்டேங்கிறாங்க. அதான் எல்லாரும் கமெண்ட்ஸில் கேட்குறாங்க, ஏன் ஜூம் நல்லா இருந்ததுன்னா காட்ட வேண்டியது தானே, ஏன் மறைக்கிறீங்க? லோ லைட்டு அதெல்லாம் போட்டுடுறாங்க, ஜூம் மட்டும் காட்ட மாட்டேங்கிறாங்க. புது ஃபீச்சர்ஸ் எல்லாமே காட்டுறாங்க, ஜூம் பண்ணால் எப்படி இருக்கும் குவாலிட்டி அப்படின்ட்டு வந்து காட்ட மாட்டேங்க. இவங்க சொல்கிறாங்க ஸோ 7x ஜூம் இருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து யாருமே ஜூம் ஆப்ஷன் வந்து காட்ட மாட்டேங்கிறாங்க, அதுதான் தெரில. ஸோ புதுசாக ஏஐ கேமரா ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குமா. ஸோ ஃப்ரேமில் ஸ்டேபிளாக இருக்கும் ஏஐ கேமரா, வீடியோ எடுக்கும்போது வந்து சென்டர் பண்ணி அந்த மூவ் ஆனாலும் வந்து ஸ்டேபிளாக வைக்கும் சப்ஜெக்டை, அந்த ஃபீச்சர் வந்து இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. ஆட்டோ ஃப்ரேமிங் ப்ளஸ் ஏஐ கேமரா, வீடியோஸ்லேயும் வந்து ஏஐ கேமரா யூஸ் பண்ணுறாங்க, ஃப்ரேமிங்கும் வந்து ஆட்டோ ஃப்ரேமிங் வந்து இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது முக்கியமானது வாக்மேனோட டிஎன்ஏ. ஸோ வாக்மேனில் இருக்கிற எல்லா ஃபீச்சரும் வந்து இதில் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ சோனி வாக்மேனில் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் யூஸ் பண்ணாங்களோ அதே ஃபீச்சர்ஸ் வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒயர்ட் இயர்ஃபோன்ஸில் குவாலிட்டி, அப்புறம் மியூசிக் பிளேயரு, இந்த முன்னாடி சோனி வாக்மேன் என்னெல்லாம் இது இம்ப்ரூவ் பண்ணாங்களோ அந்த காம்பனன்ட்ஸ்லாம் வேறு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்களோட டிஎஸ்சி அல்காரிதம் வந்து இப்போது ஒயர்டு ஒயர்லெஸ் ரெண்டுத்துலையுமே வருது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட குவாலிட்டியும் வந்து நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம், ஒரு 10% இம்ப்ரூவ்மெண்ட்டாக இதில் போட்டுருந்தாங்க. ஸோ அதுவும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் 2 தான் இருக்குது, பேக்கில் வந்து கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இருக்குது. மேஜர் அப்டேட் ஒன்றும் இல்லைங்க, 80 லிட்டர் அப்டேட்டு, டிஸ்பிளே அதே தான், ஸ்லைட்டாக பிரைட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அதே 12GB 256GB அதே மாடல் தான் இருக்குது. செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி 3+4 இருந்துச்சு, 4 செக்யூரிட்டி அப்டேட் வந்து 6 இருக்குது. இதெல்லாம் 1.5 லட்சம் ரூபாய் வேஸ்ட். ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் இந்த வயசு ப்ரைஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 1400 euros அது வந்துச்சு போல் இருக்கு, 1500 euros ஆக்கியிருக்காங்க. ஸோ 1,41,000 யூரோப்பில், யூகேல வந்து 1,50,000 ஆல்ரெடி ப்ரீ ஆர்டரில் இருக்குது. ஜூன் 4ஆம் தேதியிலேருந்து சேல் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே. இது இந்தியாவுக்கு வராதுங்க, நிறைய கண்ட்ரிஸ்ன்னு போட்டிருக்கு, மோஸ்ட்லி யூரோப்பியன் கண்ட்ரிஸ். இந்தியாவுக்கு தான் இப்போ போயிட்டாங்க, வாய்ப்பே இல்லை. வந்தாலும் ஒன்றும் பெருசாக நடக்க போகிறது கிடையாது, யாரும் வாங்கலை, அதனால போயிட்டாங்க. அடுத்து ரைட்டு. பபிலாஷ், ஹாய் ப்ரோ, அண்ட் நியூ யூசர் பிக்சல் 7 கேமரா ஃபோட்டோ எடுத்து ஜூம் பண்ணால் ஃபோட்டோ உடையுது ப்ரோ,
நான் மீ 10i யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதை 200 MB ஃபோட்டோ எடுத்து ஜூம் பண்ணால் உடையலனா பிக்சல் 7ல் உடையுது ப்ரோ. சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள். 200 MB ஃபோட்டோவா? 200 MB ஃபோட்டோவா? அது 200 மெகா பிக்சல் கேமரா, 108 மெகா பிக்சல். அது வந்து பிக்சல் இது பண்ணி ஆமாம் அந்த அந்த மேபி அதனால இருக்கும் அந்த மோடில் எடுத்து. இதில் வந்து அந்த மோட்லாம் இல்லையே. இது சென்சார் சைஸே சின்னது தானே. அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி 108 MB எடுத்துருப்பீங்க ப்ரோ, அதனால மேபி இருக்கலாம். ஆனால் இது வந்து அந்த அளவுக்குலாம் பவர்ஃபுல் கிடையாதுல்ல ஜூமிங்கில். எப்படி நீ எந்த அளவுக்கு ஜூம் பண்ணுறீங்கன்னு தெரியாது. அவர் மட்டும் ஜூம் பண்ணிக்கிட்டே போயிருந்தாருன்னா கண்டிப்பாக உடைய தான் செய்யும். ஸோ இது வந்து மெயினாக எங்கள் பிக்சல் எதுக்கு அப்படின்னா கலர்ஸ் நல்லாயிருக்கும், HDR குவாலிட்டி நல்லாயிருக்கும். அப்படியே ஆன் த கோல ஃபோட்டோ எடுத்து அப்படியே இது பண்ணுறது, சோஷியல் மீடியாவில் போடுறது, இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து பிக்சல் 7 ஒர்க் ஆகும். நீங்கள் 108 MB மாதிரி வந்து உங்களுக்கு பிக்சல் பெண்டிங் இல்லாமல் ஃபுல் குவாலிட்டி வேணும், உங்களுக்கு போஸ்டர் அடிக்கிற மாதிரி பெரிய சைஸ் வேணும். பெரிய சென்சார் இல்லை, இதில் சின்ன சென்சார் தான் இருக்குது. ஸோ 108 MB மாதிரிலாம் எதிர்பார்க்காதீங்க. கரெக்ட். கூல் கூல். அடுத்து ரேபான் மெட்டா ஸ்மார்ட் கிளாஸஸ் இந்தியா லான்ச் ஆகிடுச்சு. 30,000 ரூபாய்க்கு லான்ச் ஆகிருக்கு. இது வந்து வரும்னு நல்ல ப்ரைஸிங் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், பரத்தை தான் யூஸ் பண்ணுறாங்கல்ல. ஸோ வருண் யூரோப்பில் இதை விட அதிகமாக வாங்கியிருக்காரு காசு கொடுத்து. அப்படியா? யூஎஸில் விலை கம்மி, யூரோப்பில் அதிகம் இல்லை. ஓ ஓகே. எப்போ அது MWC பண்ணார் அப்போவா? ஸோ யூஎஸில் வந்து விலை கம்மிங்க, ஆனால் யூரோப்பில் வந்து விலை அதிகம். ஸோ யூரோப் UK இந்த மாதிரி மார்க்கெட்லாம் வந்து விலை அதிகம். ஸோ ஆனால் இந்தியாவில் வந்து அதிசயமாக நான் ஒரு 40,000 இருக்கும், 45,000 இருக்கும். ஸோ யூஎஸ்லேயே எவ்வளோ 26,000மோ 25,000மோ அந்த யூஎஸ் இதுவா 25,000 கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியாவில் பரவாயில்ல 30,000. இதெல்லாம் வந்து நிறைய மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல. அது லைட் எரியும், இது இருக்கும். ஃபோட்டோ எடுத்தால் லைட் எரியும்ல, வீடியோ எடுத்தால் தான் எரியும். எனக்கு ஃபோட்டோ எடுக்கல எரியும், எல்லாமே எரியும். அப்படியா? சவுண்ட் இருக்கும், லைட் இருக்கும், இந்த மாதிரி விஷயம். சவுண்ட் நம்மளுக்கு மட்டும் தான் கேட்கும், மோஸ்ட்லி லைட்டு இதெல்லாம் வந்து வரும். ஓஹோ ஓகே ஓகே ஓகே. ஆனால் இதை எத்தனை பேர் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரில. இதுக்கு முன்னாடி கூகுள் கிளாஸஸ்னு ஒன்று வந்துச்சு, அப்படியே போயிடுச்சு, யாருமே யூஸ் பண்ணல, வாங்கிட்டு அப்படியே இதுவும் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து டெய்லி யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஓகே. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்கணும். வருண் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காரு பரத், ஆனால் அப்பப்போ இந்த மாதிரி வீடியோ இது நான் எத்தனை பேர் வந்து இது டெய்லி டே டு டே யூஸில் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. புரியுது. ஸோ ஆல்ரெடி 2 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் ஆனது தான், ஃபீச்சர்ஸ் எதுவுமே மாறல. வைஃபை 7 சப்போர்ட்டு, குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் AR1 Gen 1 ப்ராசஸர் தான் இருக்குது. ஸோ ரெசல்யூஷன் பர் ஐயில் வந்து 1280x1280 தான் இருக்குது. 12 MBயில் ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ வந்து 6 MB வீடியோ ரெக்கார்டிங் எடுக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு. 16 bit ISP இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. IPX4 ரேட்டிங்ஸ் கூட இருக்குது. ஸோ ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் தான், ஆனால் ரொம்ப மழையில் அதிலெல்லாம் வந்து எடுத்துன்னு போகிறோம். ஓகே, ரிஸ்க்கு தான். ஸோ கூடிய சீக்கிரம் AI அப்டேட்ஸும் வருது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ டேரக்ட் மெசேஜஸ்ஸு, ஃபோட்டோஸு, ஆடியோ கால்ஸு, வீடியோ கால்ஸு, இன்ஸ்டாகிராம் இதிலெல்லாம் வந்து உங்களுக்கு டேரக்ட் மெசேஜ் இதுலேருந்தே வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. வாட்ஸ்அப்பு, மெசஞ்சர் இதுலேருந்து டேரெக்டாக கால்ஸ் மேக் பண்ணுற ஆப்ஷனு இதெல்லாம் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது ஸ்பாட்டிஃபை மியூசிக்கு, அமேசான் மியூசிக்கு, ஷசாம் எல்லாமே வரும். இந்த சப்போர்ட்லாம் வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸ்பீக்கர் இருக்குது, மைக் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது, வீடியோ கேட்டுட்டு போகலாம், அப்படியே பாட்டு போகலாம். ஆனால் அந்த வீடியோ வந்து ஈஸியாக நம்ம ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிடலாம் ஆப்லேயே. அது ரொம்ப ஸ்பீடாக இருந்தது, அதெல்லாம் நல்லா இருந்தது. பரத் போட்டு காமிச்சான். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 30,000, 29,900. இது நிறைய மாடல் இருக்குது, ஸ்கைலர் மாடல், ஷார்க் கிரே அந்த மாதிரிலாம் இருக்குது. அது வந்து 35,700 வரைக்கும் போகுது ப்ரைஸு. ஸோ ஆல்ரெடி வந்து ஆர்டரில் இருக்கான். May 19th உங்களுக்கு சேல் போகுன்னு போட்டிருக்கு. ஆஃப்லைனில் வைக்க போகிறாங்களாமே. கண்ணாடி ஐ கிளாஸஸ் கடை இருக்குல்ல, அங்கெல்லாம் பார்ட்னர்ஷிப் பண்ணி விற்கணும். ஸோ அங்கேயும் உங்களுக்கு சேல்ஸ் போகும். புதுசாக என்ன இருக்குன்ட்டு கிளாஸஸ் வாங்க வரவங்களாம் பார்ப்பாங்களே. அப்போ லென்ஸ் கார்டெலாம் வருமா? வரும் பாரு, அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க கூடிய சீக்கிரம். புரியுது. அவங்களோட பார்ட்னர்ஷிப் பண்ணி இந்த மாதிரி ப்ரீமியம் ஆல்ரெடி ரொம்ப காஸ்ட்லியாக கிளாஸ் வாங்குறவங்க, ஃப்ரேம்லாம் வாங்குறவங்க வந்து இதை வாங்கிட்டு கிளாஸஸ் மாற்றிக்கலாம், ப்ரிஸ்கிரிப்ஷன் கிளாஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுது. ஸோ இது அட்வான்டேஜாகவும் இருக்கும். அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோம், இந்த மாதிரி ஸ்மார்ட் கிளாஸஸ் வாங்கிக்கலாமே அப்படின்ட்டு இது பண்ணுவாங்க. ஓகே, அடுத்த கமெண்ட் SK விக்கி பாஸ். ப்ரோ விவோ T4X 5G கேமிங்க்கு நல்லா இருக்குமா ப்ரோ? பட்ஜெட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ, கன்ஃபியூஷனாக இருக்கேன். நீங்கள் விவோ T4X வாங்கிறது பதிலாக iQOO Z10X வாங்கினேன். எவ்வளோ அது? அதே ப்ரைஸிங் தான், 13,000 அந்த ப்ரைஸில் தான் வந்தாங்க.
15,000 உங்களுக்கு ஹை அண்ட் மாடலே வந்துடும். ஏன்னா ரெண்டும் ஒரே ப்ராசஸ் தான், 7,300 தான். உங்களுக்கு ஐக்யூ அந்த மாதிரி போனால் உங்களுக்கு அந்த கேமிங்கில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பூஸ்டர் மாஸ்டர் மோடு அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஸோ அதனால் அதே வாங்கிடுங்க, டீசெண்டாக இருக்கும். இந்த ப்ரைஸிங் 15,000 ரூபாயில் வந்து வேறு ஆப்ஷன் நிறைய இல்லை. ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 4 இருக்குது, இது இருக்குது, அவ்வளோதான். இந்த ரியல்மி இருக்குது, ரியல்மி தான் 6 Gen 4 அது இருக்குது, இது இருக்குது, அவ்வளோதான். ஓப்போவும் வர ஜாஸ்தி. ஆமாம் 17,000 வரும்ல K13. ஓகே. ஸோ அப்போ இதுக்கு பதிலாக வந்து இது போயிடுங்க. ஓகே. அடுத்தது அல்ட்ரா ப்ரோ லிங்க். எனக்கு வந்து புது யூஎஸ்பி ஹப்ஸ் டாக்கிங் ஸ்டேஷன் வரிசையை வளைச்சி நிறைய லான்ச் பண்ணியிருக்காங்க. 3-in-1 4K HDMI, அது தவிர வந்து PD 100W சார்ஜிங்கு, USB 3, இது 3 சேர்ந்து ஒரு ப்ராடக்ட்டு. ஓகேயா? அதுக்கு அடுத்தது 4C, இதில் வந்து USB 3 USB 2.0, ஒரு USB 3.0, அப்புறம் வந்து இன்னொரு USB-C. ஓகே, இப்படி ஒரு ப்ராடக்ட்டு. அதுக்கு அடுத்தது இன்னொரு ப்ராடக்ட்டு ஸ்மார்ட் ஹப் 4 டாக்கிங் ஸ்டேஷனு, ஸ்மார்ட் ஹப் C, ஸ்மார்ட் ஹப் 5. இதில் வந்து ஈத்தர்நெட் போர்ட்டும் இருக்குது, எக்ஸ்ட்ரா வந்து ஈத்தர்நெட் போர்ட்டும் இருக்குது. அதே மாதிரி USB போர்ட் இருக்குது, 100W PD சப்போர்ட் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. 1,500 ரூபாய் தானா? ஸோ 1,500 ரூபாய்க்கு அந்த 3-in-1 இருக்கும். 4C வந்து 736, அந்த நார்மல் இது எதுவுமே இல்லை, வெறும் USB போர்ட் மட்டும் வேணும் அப்படின்னா வந்து அது இருக்குது. 4-in ஹப் வந்து 1,300. உங்களுக்கு 5-in-1 ஹப் இந்த எல்லாம் சேர்த்து வேணும் அப்படின்னா வந்து 1,578. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸிங் நல்ல காம்படேட்டிவ் ப்ரைஸிங்கில் நிறைய எக்கச்சக்க இது இருக்குது. இதே ஆப்பிள் வாங்கணும்னா எக்கச்சக்க 1000 ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஆப்பிள் ஃபோன் வாங்கிட்டு போயிடலாம். மேக் புக்குலாம் நல்லா இருக்கு. உங்களுக்கு தனியாக HDMI வேணும், ஈத்தர்நெட் இல்லை, ஈத்தர்நெட் வேணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தொக்கா இருக்கே, இது வாங்கிட்டு போயிடலாம். அடுத்தது Amazfit Bip 6 இந்தியா லான்ச் ஆக போகுதுன்ட்டு டீசர் ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடு. ஸோ இந்தியா ப்ரைஸிங் எவ்வளோன்னு தெரில. குளோபல் ப்ரைஸிங் வந்து கிட்டத்தட்ட 7,000 ரூபாய் கிட்ட இருக்குது, 6,000 சம்திங் இருக்குது. இந்தியாவில் 7,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நல்லா விற்கும். இங்கே எவ்வளோ ப்ரைஸிங் பண்ண போகிறாங்கன்னு தெரில. அந்த Amazfit இதுக்கு முன்னாடி இருந்தது எவ்வளோ, 10,000 இல்லை? ஆமாம் 10,000. Bip 5 Bip 5 இல்லை, இப்போ ரீசெண்டாக இருந்துச்சு Active 2. ஆமாம் அது 10,000. Bip 5 நம்மளுக்கு 7,000 போச்சு இல்லை, 7,000 8,000. அது என்னது Bip 5 தான். அதுவே 7,000 ப்ளஸ் அங்கே வெள்ளை கலரில் ஒன்று லான்ச் ஆச்சு, GPS இல்லாமல், அதுவே 6,000. இப்போ என்னன்னா இதில் AMOLED ஆட் பண்ணிட்டாங்க. புதுசில் வந்து AMOLED ஆட் பண்ணிட்டாங்க, ஆம்பியன்ட் லைட் சென்சார் ஆட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. பிரைட்னஸும் வந்து 2000 nits பீக் பிரைட்னஸ் இருக்குது. அப்புறம் ஹைராக்ஸ் மோடு, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மோட்லாம் இருக்குது. அப்புறம் 580 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. பேட்டரி லைஃப் வந்து 14 நாள். ஸோ அடுத்த வாரம் மோஸ்ட்லி ஏர்லி நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு தான் போட்டிருக்கு. ஸோ லான்ச் ஆன அப்புறம் என்ன ப்ரைஸிங்க்கு வருது அப்படின்னு பார்ப்போம். நான் சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன், சென்ட் பண்ணுறாங்களான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கேட்டேன் எங்களுக்கு யூனிட் கிடைக்கல, நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது iQOO Neo 10 Pro Plus மே 20 லான்ச் ஆகுது. 35,000 ரூபாய்க்கு 35,000 ரூபாய்க்கு உனக்கு 2K டிஸ்பிளே, 8 Elite, இதெல்லாம் வந்து 35,000 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஒன்லி ஃபோன் வித் 2K டிஸ்பிளே அண்ட் 8 Elite இன் Q2 கேமிங் சிப்பு இன் 35K பிரைஸ். சைனாவில் வந்து 3,000 yuan இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சைனாவா? இந்தியா இல்லை, அதான பார்த்தேன். இந்தியாவில் கொடுக்குறாங்க 35,000 ரூபாய்க்கு 8 Elite. அதான பார்த்தேன். என்னையா iQOO 13 மிஞ்சிருவானுங்க போலேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்போதைக்கு வந்து அந்த ஃப்ளாட் 2K ஸ்க்ரீனு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஃப்ளாக்ஷிப்பில் தான் இருக்கான். இப்போ வந்து நாங்கள் மிட் ரேஞ்ச் ப்ரைஸிங்லேயே வந்து உங்களுக்கு சைனாவில் கொடுக்கணும்னு போட்டி பயங்கரமாக இருக்குது. ஏன்னா OnePlus வருது இல்லை, ஏஸுக்கு வந்து iQOO போட்டி. இது என்ன விவோ பேட் அப்படியே மாற்றிட்டானுங்களா? விவோ பேடை வந்து iQOO பேட் அப்படின்ட்டு லான்ச் பண்ணுறானுங்க. பேட் 5 சீரிஸ் 2 சீரிஸ் இதுவும் 5 Pro. ஒன்றில் வந்து 9,400 ப்ளஸ் தான், இன்னொன்றில் வந்து 9,300 ப்ளஸ் தான். அது தவிர வாட்ச் 5, Air 3 இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து மே 20 வந்து லான்ச் ஆகும். கண்டினியூஸாக மாதம் எதாவது லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இந்த iQOO. அடுத்தது ஆப்பிள் iPhone 17ல் ப்ரைஸ் ஹைக் ஆகும் டேரிஃப்னால அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. அப்போ யூஎஸில் ப்ரைஸ் ஏற்றிட்டு இந்தியாவில் வந்து ப்ரைஸ் ஏற்ற மாட்டாங்களா? அதுதான் எனக்கு தெரில. இப்போது டேரிஃப் வந்து யூஎஸ் தான் பயங்கரமாக அடி வாங்குது. ஆமாம்,
இந்தியாவிலேருந்து வாங்குறாங்க. இப்போ சைனாவில் வந்து இந்த இம்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்குலாம் இது, அதனால் வந்து இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு இருக்காங்க இப்போ ஆப்பிள். ஆமாம். ஸோ இப்போ அதனால ஆனால் மேட் இன் இந்தியா தான். ஸோ மேட் இந்தியானா இந்தியாவில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு டாரிஃபே ஒன்றும் கிடையாது, யூஎஸில் வைக்கிறதுக்கு தான் உங்களுக்கு டாரிஃபு. அப்போ யூஎஸில் ப்ரைஸ் ஏற்றாங்கன்னா இந்தியாவில் ப்ரைஸ் ஏற்றுவாங்களா? அதே ப்ரைஸ் இருக்குமா? அதே ப்ரைஸ் தான் இருக்கணும் டெக்னிக்கலி. ஆனால் இப்போ வந்து எவ்வளோ ஃபோன்ஸ் தான் வந்து இந்தியாவிலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணி அனுப்புவாங்க, அதனால தான் அதை சொல்கிறாங்க. மோஸ்ட்லி இப்போதைக்கு மொத்தலாட்டையும் மொத்தமாக எடுத்துட்டானுங்க. இப்போதைக்கு கொஞ்சம் மாதத்துக்கு கவலை இல்லை. அடுத்தது சைனாலேருந்து தானே வாங்கி ஆகணும். கரெக்டு. ஸோ அதனால 20% யூஎஸ் டாரிஃப் வந்து அதிகமாகுது. ஸோ அதனால வந்து நிறையா 900 மில்லியன் வந்து காஸ்ட் அதிகமாகுமா ஆப்பிளுக்கு. இந்த ஒரு குவார்ட்டர்லேயே 3 மாதத்துக்கே வந்து 900 மில்லியன் எக்ஸ்ட்ரா ஆகுது இதனாலேயே, டாரிஃப்னாலையா. ஸோ அதனால வந்து எக்ஸ்ட்ரா காசு ஆகும் அப்படின்னு போட்டுருங்க. இப்போதைக்கு 17 எக்ஸ்ட்ரா மாடல் அந்த அல்ட்ரா 3 மாடல் இருக்குல்ல, அது வேறு வரும். ஸோ என்ன ப்ரைஸிங் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில. $100 ஏற்றுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். யூஎஸில் மட்டும் ப்ரைஸ் ஏற்றிட்டு இந்தியாவிலும் ப்ரைஸ் ஏற்றுனாங்க டாரிஃப் காரணம் காட்டி, அவ்வளோதான் ஃபினிஷ். சரி, ஃபைனல் நியூஸு. அமேசான் பிரைம் வீடியோவில் ஆட்ஸ் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க இந்தியாவில். இப்போ வந்து ஜூன் 17 வருதுன்னு எல்லாருக்கும் மெயில் அனுப்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு ஆடு வேணாம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா $700 கொடுங்க. நீ பண்ணுற ரெண்ட்டுக்கு நாங்கள் $700 எக்ஸ்ட்ரா. ஆல்ரெடி $1500. முதல்ல $499 இருந்துச்சு, தெரியுமா? முதல்ல $499 இன்ட்ரோடக்டரி ஆகணும் எதுவும் போட்டாங்க. அதுக்கப்புறம் $999. ஆமாம், $999 தான் நான் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறமா $1500 இருக்காங்க. இப்போ அதை தவிர உங்களுக்கு பிரைம் வீடியோவில் ஆடு வேணாம்னா உங்களுக்கு $799 $699 கொடுங்க. அந்த அளவுக்கு இவங்ககிட்ட பெருசாக கண்டென்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. கரெக்டா? எங்ககிட்ட உருப்படியாக இருக்கிறது இந்த டிவி சீரீஸ் மாதிரி, அதுவும் இந்தியன் டிவி சீரீஸ் தான் பாப்புலராக அப்பப்போ வரும் டிவி சீரீஸ். இது அது அப்படின்ட்டு. அப்போனா நான் வந்து 400 பிளான் தான் நெக்ஸ்ட் இயர்லேருந்து, வெறும் ப்ரைமுக்கு மட்டும். மிச்சப்படி வேஸ்ட்டு ஒன்றுங்க. வெறும் ப்ரைம் வேணும்னா தனியாக இருக்குது, $399 பிளானு. உங்களுக்கு ப்ரைம் வீடியோ மட்டும் வேணும் அப்படின்னா அது ஒரு தனியாக ஒரு பிளான் இருக்குது. அதில் வந்து ஆடு வரும், ஆனால் 720p தான் வரும். அதான் $799. ஸோ உங்களுக்கு மொத்தமாக ப்ரைம் இதுவும் வேணும், ஸ்டோரில் வாங்கணும். உங்களுக்கு இது மியூசிக், அமேசான் மியூசிக் வேணும், 1499. கேமிங் வேணும், அப்புறம் ரீடிங் வேணும், புக்ஸு, ப்ரைம் ரீடிங் வேணும். அப்படின்னா வந்து 1499 ப்ளஸ் வீடியோ. இது வந்து உங்களுக்கு காசெல்லாம் ஏற்ற மாட்டாங்க. நீங்கள் ஜூன் 17 அப்புறம் எந்த சேஞ்சுமே உங்களுக்கு தெரியாது. திடீர்னு நீங்கள் அமேசான் பிரைம் பார்க்கும்போது ஆடு வரும், என்னடா ஆடு வருது அப்படின்னு பார்த்தா நடுவில் பார்ப்ப போகிறோம். உங்களுக்கு ஆடு வேணாமா, காசு கொடுங்க. எப்படியெல்லாம் ஏமாத்துறானுங்க. ஸோ மந்த்லி பிளான்லேயும் இருக்கான். ஸோ மந்த்லி பிளான்லேயும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா 129. ஆல்ரெடி பிளான் இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ மந்த்லி பிளான் எவ்வளோ தெரியுமா? 299. வேலைக்கே ஆகாது. மந்த்லி பிளான் 299 ப்ளஸ் ஆடு வேணும் அப்படின்னா 299 ப்ளஸ் 129 எக்ஸ்ட்ரா. வெஸ்ட் 430. அந்த அளவுக்குலாம் ஒர்த்து இல்லை எனக்கு தெரிஞ்சு. சும்மா நம்ம வாங்கிறதுக்கு அந்த அமேசான் பிரைம் $400 அவ்வளோதான். கண்டென்ட் பெருசாக இல்லை. நெட்ஃப்ளிக்ஸில் ஓகே சொல்லலாம், நல்லா இருக்கு அப்படின்னு. ஹாட்ஸ்டார் வேற லெவலில் ஆயிடுச்சு. ஹாட்ஸ்டார்லாம் ஜியோ ஹாட்ஸ்டார் வேற லெவல், அதுவும் $1500 தான். இது வந்து பெருசாக ஒன்றுமே ஜியோவில் $1500 பிளானில் உனக்கு இதில் மட்டும்தான் ஆடு வரும். லைவ் இந்த ஐபிஎல் அந்த மாதிரி போது தான் ஆடு வரும். நார்மல் இதில் ஆடே வராது. புரியுது. அந்த ஹை அண்ட் பிளான் யூஸ் பண்ண. புரியுது. ரைட்டே, இதெல்லாம் தான் இன்னையோட நியூஸ். அண்ட் வேறு சில நியூஸோட நம்ம வந்து நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர் வணக்கம். வணக்கம் டெக்னாலஜி முன்னேற்றம். வணக்கம் கிட்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல, எங்க ஹார்ட் பீட். புது gadgets, புது facts in the technology streets. வணக்கம் geeks, வணக்கம் geeks, வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நண்பா நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் gadgets and phones மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம், புது சரித்திரம், முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.